வணக்கம் வந்தனமே நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் சதாசிவ எம்ஜிகே அப்படிங்கிறாரு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கார். அதற்குண்டான பதிலை பார்க்க போகிறோம். இப்படி ஒரு 4 பேர் நறுக்கு இருக்குன்னு ஒரு 4 கேள்வி கேட்டால் தானேங்க நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். நானே எவ்வளோ தான் யோசிச்சு வீடியோ போடுறது என்னங்கிறீங்க. ரைட்டு, அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டன். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, இயற்கை, அண்டம், பிரபஞ்சம் இவையெல்லாம் ஒன்றுதானா வேறு வேறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்தது தாங்க இது எல்லாமே. மேலே ஒரு இறை அப்படிங்கிற ஒரு தன்மையில் நின்று பார்த்தோன்னா இது எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்மளை பொறுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை அப்படிங்கிறதுக்கே பல்வேறு விளக்கம் அப்படிங்கிறத நம்மளால் தர முடியும். இப்போது இந்த ஆத்மாவினுடைய இயற்கை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இறையினுடைய தன்மை தான் இந்த ஆத்மாவினுடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த இறையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற தன்மையும் இல்லாமல் அப்படியே அமைதியாக ஏகப்பரம்பொருளாக நித்திய சுகமாக இருக்கக்கூடியது இந்த இறையினுடைய தன்மை. அந்த தன்மை கொண்டது தான் ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அதனுடைய இயற்கை. சரிங்களா? இப்போ ஆனால் நம்ம அப்படி நடந்துக்கிறது இல்லையே அப்படின்னா, இந்த உடலாகி இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த சட்டையை பூண்டு வரும்பொழுது இதற்குன்னு ஒரு இயற்கை உண்டு. இது மலச்சேர்க்கையினால் ஆனது அப்படிங்கிறதுனால இதற்குன்னு ஒரு தன்மை உண்டு. அப்போ இது இதனுடைய இயற்கை, இந்த உலக செயல்களோடு கூடியிருப்பது, உணர்வுகளோடு கூடியிருப்பது அப்படின்ட்டு. இதிலிருந்து மாறி வரும்பொழுது நமக்கு அந்த இறை ஞானம் அப்படிங்கிறது பெறும்பொழுது அந்த இறையினுடைய தன்மையாக மாறும்பொழுது மறுபடியும் அந்த பழைய இயற்கை அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் தாத்பரியத்தின்படி இருக்கக்கூடிய இயற்கை அப்படிங்கிறது. அதை விட்டு பார்த்தோம்னா சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே இயற்கை. இப்போது நெருப்புனா சுடுது, நீர்னா குளிருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நீர் அப்படின்னா திரவத்தன்மை பொருந்தியது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? கல் அப்படின்னா கடினத்தன்மை கொண்டதுன்னெலாம் சொல்கிறோம். அப்போ அதனுடைய இயற்கையின் தன்மையாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதே ஒரு முதிர்ந்த நிலையில் பார்க்கும்போது அனைத்தும் சிற்சுரூபமாக வெறும் ஒளித்தோற்றங்களாக சக்தி பிம்பங்களாக தான் தெரியும். உண்மையிலேயுமே அதுதான் இயற்கை. ஆனால் பார்வையினுடைய கோணம் மாறும் பொழுது அந்தந்த நிலை இயற்கையான நிலையாக தெரிகிறது. ஒரு ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்படியே அமைதியாக இருப்பார். இறையினுடைய தன்மை போலவே அவர் இருப்பார். அது அவருடைய இயற்கை. புரியுதுங்களா? அப்போது இது பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து, நாம் எந்த இடத்திலிருந்து பார்க்குறோங்கிறத பொறுத்து, புரிதலினுடைய அடிப்படை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பொறுத்து இந்த இயற்கைங்கிற ஒரு வார்த்தைக்கு இத்தனை இடத்துல அர்த்தங்கள் மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டம், பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த அழுத்தி சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளெல்லாம் தமிழில் கிடையாது. ரெண்டுக்குமே பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது இது யூனிவர்ஸ் அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாங்க. இப்போ நெட்லையோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாங்க. சிதர்கள் நூட்கள்லாம் பார்த்தோம்னா அண்டம்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. சைவ நூட்கள்லேயும் அண்டம்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். சமஸ்கிருத நூட்களில் பார்க்கும்பொழுது பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். ஸோ ஏகதேசம் ரெண்டும் ஒன்று தான் பொருள் அப்படிங்கிறது படித்து புரிந்து கொண்டதின்பால் சொல்லக்கூடியது. நேர்வடையான வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னா அப்படி ஒன்றும் சொல்லுவதற்கு இப்பொழுது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆத்மன் பிரம்மன் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். இந்த தன்மை மாறுபாடு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மலச்சேர்க்கை கூடும் பொழுது மட்டும்தான் அது ஆத்மன் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வருது. இந்த ஆத்மன் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது சமஸ்கிருத மொழி கூடி வரும்பொழுது தமிழில் சொல்லும் பொழுது சிவதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியதை சிவதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போது நாம் இறந்தால் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஞானி ஒடுக்கம் கொண்டார்னா ஆத்ம சோதியோடு கலந்தார்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வேறுபாடு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர் இன்னும் மலச்சேர்க்கையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஒரு தன்மை இறையிலிருந்து பிரிஞ்சு அந்த ஒரு சக்தி நிலை மலச்சேர்க்கையோடு இருக்கும் பொழுது அதற்கு பேர் உயிர் அப்படின்னும், அந்த மலச்சேர்க்கை நீங்கி இறையோடு ஒன்றரை கலக்கக்கூடிய தன்மை தன்னுடைய சுயநிலை பெற்ற ஒரு காரணத்தினால அதை ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர். பொருள் ஒன்று தான், விஷயம் ஒன்று தான். புரிதலுக்காக அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வரணும். இது தனியாக இருக்கும், இது ஒரு செல்ஃபில் இருக்குது, அது ஒரு செல்ஃப் இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒன்று தான். அது புரிதலுக்காக அந்த சொன்னால் உயிர்னு சொன்னால் அப்போ அந்த மலச்சேர்க்கையோடு இருக்குப்பா இன்னும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாறுபாடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிரம்மன் இல்லை சிவதன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வைணவர்கள் பார்த்தோம்னா திருமாலைத்தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஆனந்த சயனன் அப்படிம்பாங்க இல்லையா? பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாம் ஒன்று தான், ஒரே விஷயந்தான், பேர் மட்டும் மாறி மாறி இருக்கு. இப்போ வள்ளலார் பின்பற்றக்கூடியவர்கள் அருட்பெருஞ்சோதி அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ செய்தி ஒன்று தான், எதை சொல்கிறோமோங்கிறது அது ஒன்று தான். பேர் மட்டும் அந்தந்த கால சூழல், சொல்லக்கூடிய ஆள், யாருக்காக சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து பேர் மாறுச்சு, அவ்வளோதான். கிறிஸ்தவத்தில் பார்த்தோம்னா யெகோவா அப்படிம்பாங்க, இல்லை வெறுமனே காடு, இல்லை ஆங்கிலக்காரர்கள் தான் கிறிஸ்துவம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய மொழியில் என்ன வந்து காட் அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா அல்லா அப்படிம்பாங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒன்றை தான் சொல்லுது. அது அந்தந்த கால சூழல், மக்கள், அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் மட்டும் மாறிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் அந்த அந்த இறையினுடைய தன்மை. என்ன நேற்று நம்ம Q&Aல பார்த்தோமே, முதல் கேள்விக்குண்டான இது, இறைவன் என் குணத்தான் அப்படின்னு சைவம் சொல்லுது, சரிங்களா? இந்த 8 குணமும் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இறைவன் தன்மையற்றவன் அப்படிங்கிறத புரிதலுக்காக சொல்லும் பொழுது 8 குணத்தை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அந்த 8 குணமுமே அதற்கு மீறி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியது அந்த 8 குணமாகவே இருக்கும். அப்போ அனைத்துமானது இறை அப்படிங்கிறத ஒரு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு ஒரு 8 வகையில் சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இறையினுடைய தன்மை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இறைன்னு சொல்கிறோம். அதை பிரம்மம்னு சொல்லலாம், சிவம்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், என்னமோ சொல்லுங்கள், பரவாயில்ல. அது எல்லாமாவும் இருக்கிறது என்ன சொன்னால் என்ன இருப்போது. இப்போ இதே தன்மை அந்த அந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை இறைன்னு சொல்லக்கூடிய, அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அப்படியே நிசப்தமாக இருக்குது, ஏகரூபியாக ஆனந்த ஸ்வரூபமாக அது அப்படி இருக்குது. அதில் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டதுங்க, ஏன் எப்போ அது தெரியாதுங்க, ஏற்பட்டதுங்க, பார்த்தோம், இருந்தது, அவ்வளோதான் தெரிய முடியும். அது இருந்ததுன்னா எப்படியா இருந்தது தெரியலப்பா, எதாச்சியே இருந்தது, அவ்வளோதான். சரி, அந்த இருக்கும் பொழுது, அப்போது அமைதியாக இருக்கும்பொழுது அது பிரிஞ்சு வந்து ஏன் வந்தது, அந்த இருந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை மாறுபட்டது. ஏன்னா நீ பழசு போய் மறுபடியும் போய் சேரும்போது இந்த சிவதன்மையிலேயே சேர்ந்துருவோன்னு சொன்னியே, அப்போ ஏற்கனவே அங்கே இருந்தது ஏன் பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், மலச்சேர்க்கையினால் பிரிந்தது, அவ்வளோதான். என்ன மலச்சேர்க்கை? மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலத்தில் முதல் மலம் ஆணவங்கிற மலத்தினுடைய சேர்க்கையினால் அது பிரிந்தது, அவ்வளோதான். இப்போ இந்த ஆணவங்கிற மலச்சேர்க்கை யார் கூட்டுனா அப்படின்னு கேட்டால், அது கூட்டெல்லாம் இல்லைப்பா, அந்த ஆன்மான்னு இருக்கும் பொழுது அது கூடவே ஆணவங்கிற அந்த மலம் சேர்ந்து தான் இருந்தது, அவ்வளோதான். சரிங்களா? பதி பசு பாசம் என்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, அது இருக்குது, எப்பவுமே இருக்குதுன்னு தான் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது திரும்ப கீழே வரவும் மேலே போகவும் அந்த இதெல்லாமே அப்புறம் மாறுபாடு நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போது ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தான். ஆனால் அந்த மலச்சேர்க்கை கூடுவதனால அதை சிவம் அப்படின்னும் ஆன்மான்னு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரியுது. மலச்சேர்க்கை நீங்கும் பொழுது என்ன ஆயிடுது, பதி அணுகில் பசு பாசம் நிலாவை, அந்த பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை வரும்பொழுது பார்த்தீங்களா, இப்போ பதின்னு ஒரு பேரும் வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த இறைக்கு. அப்போ அது சேரும்பொழுது என்ன ஆகுது, திருப்பி பழசோடு போய் சேர்ந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம், இந்த தண்ணி எடுத்து இங்கே ஊற்றுனா இந்த சின்ன பாத்திரம் தண்ணி இதை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. தண்ணி இருக்குது, அவ்வளோதான். அப்போ அங்கே என்ன இருக்குது, இறை இருக்குது, அவ்வளோதான். அதற்கு மீது இந்த ஆன்மா அதை இங்கே இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டும் ஒன்று தான். மலம் நீங்கும் பொழுது அது போய் பழசோடு சேர்ந்துருது, அவ்வளோதான். சரிங்களா? அவர்கள் மீண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பேரை அடைந்தவர்களாக அவர்களே கருதப்படுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, காலம் மகா காலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காலம்ங்கிறது நாம் அனுபவிக்கக்கூடியது. பாருங்க, இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இப்போ சாயங்கால நேரம் மணி வந்து ஏறத்தாழ ஒரு 6-6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, காலப்பொழுது, மத்திய பொழுது, சாயங்கால பொழுது, இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள். நமக்கு வந்து எத்தனை 8 காலம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, மறந்துட்டேன், தப்பாக சொன்னேன்னு நீங்கள் திட்டி போடாதீங்க. அந்த மாதிரி காலங்கள் இதெல்லாம் நமக்கு உண்டானது, மாறுபாடான தன்மை கொண்ட நமக்கு உண்டானது. இந்த காலத்தையே படைத்ததற்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, முன் இவ்வளோ நேரம் பெருசாக பார்த்தோம்ல அந்த சிவதன்மை இறைன் அப்படின்னு சொல்லி, அதுதான் மகா காலம். அந்த எந்த விதமான காலத்திற்கும் உட்படாத இடத்தில் இருந்து காலத்தையே படைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது மகா காலம்னு. இதை சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது கடினம். இப்போது அறிவு இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அறிவை நான் உணர்ந்து பார்த்தேன்னா சத்தியமாக கிடையாது. அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் உங்களை ஏமாத்தணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு படித்ததுனால இது இப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படி மட்டும் மனசில் வச்சுங்க. ஆனால் மகா காலம்ங்கிறது என்ன, காலத்தையே படைக்கக்கூடியதற்கு, எல்லா கால இடம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் மகா காலம்னு சொல்லக்கூடியது. இறையை இப்படியும் சொல்லலாம்னு வச்சுங்க. இது இன்னொரு வார்த்தை, இறையை இப்படியும் ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உள்ளாரா அப்படின்ட்டு, இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு என்னென்னா, அந்த இறைங்கிற தன்மையை நம்மளுடைய புரிதல் அளவுக்கு சுருக்கிடுறோம். வேறு எனக்கு இவ்வளோ தான் புரியுது, அதனால் உனக்கு கெப்பாசிட்டி இவ்வளோ தான்,
நீ பெரிய ஆளாலாம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு இறக்கிடுறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க. நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருடைய பாட்டு பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்? பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்றும் ஆயர்தம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரர் லோகமாலும் அச்சுவை தரினும் வேண்டே அரங்கமா நகருளானேன்னு பாடுறார். அழகான ஒரு பாட்டு. இப்போது இதை நம்ம இந்த பாடல் தெரிந்தவர்கள் ஆயுசு பூரா நிறைய தடவை பாடியிருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 2 செய்தி நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படியே உருகி உருகி பாடியிருப்போம். ஆனால் 2 செய்தியை கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன? இச்சுவை தவிர யான் போய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய இச்சுவைன்னா என்ன? சொல்லலாம், இறையை உணர்ந்து அந்த உணர்ந்தோமா? உணரலை, ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் நம்ம சொல்கிறோம், உருகி உருகி சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வார்த்தை பார்க்கும்பொழுது இந்திரர் லோகம் ஆளும் அச்சுவை தரினும் வேண்டுங்கிறார். நமக்கு தெரியுமா இந்திரர் லோகம் ஆண்டா எப்படி சுகமாக இருக்குன்னு? ஒரு வேளை பதவி கொடுத்து ஆடல் அரம்பையர் ஆட, ஒரே வெள்ளை யானையில் நம்ம எப்படியே கந்தர்வர்கள் பாடல் பாட, இல்லையா, கிண்ணாரர்கள் வாத்தியம் வாசிக்க, நம்ம அப்படியே இந்திரனாவே அங்கே முடிசூட்டி மேலே கூட்டு போனோம். நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டாம் சொல்லிடுவோமா? தெரியாதுன்னு தான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோங்கிற முடிவுக்கு நம்ம போண்டாம். தெரியாதுங்கிறதான் பதில். ஆனால் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடினார். அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சதுனால தான் எனக்கு அந்த சுகம் வேண்டாம் ஐயா, எனக்கு இதுவே போதும். அப்போ இந்த சுகமும் என்னன்னு தெரியணும், அந்த சுகமும் என்னன்னு தெரியணும். அது 2மே தெரிஞ்சதுனால தான் அவர் பாடுறார். நம்ம ஒரு அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை வச்சு நம்ம பாடுறோம். இதுபோல தான் இறை அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கும் இறைங்கிறது ஒரு விளக்கத்திற்குள்ளே கொண்டு இருக்கும். அது ரொம்ப பெருசு, அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவர் எனக்கு உன்னை பற்றி இவ்வளோ தான் தெரியும், அதனால் நீ இவ்வளோ தான், நான் அறிவு வளர நான் உன்னை பெருசு பண்ணிட்டே வைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்ன உன்னை இப்படி சுருக்கிடுறேன். பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உள்ளாரான்னு கேட்டால் கோயிலுக்கு போனீங்கனாலும் உள்ளார், வீட்டு சாமி போட்டவளையும் உள்ளார், இல்லையா, எனக்குள்ளேயும் உள்ளார், உங்களுக்குள்ளேயும் உள்ளார், பார்க்கும் இடம் எல்லாத்துலேயும் உள்ளார், சொல்லத்தான் வேணும். என்ன பண்ணா இருக்கார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியும். நீங்கள் என்ன உருவத்தின் வேண்டும் கூடி மனசில் ஒரு நிலைப்படுத்தி நிறுத்திங்கன்னா அந்த உருவம் வரும். உருவத்தை கடந்து அனைத்திலும் இறையை பார்க்க முடியும். பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உள்ளாரா? உள்ளார். பார்ப்பதற்கு உணர்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இறைவனுக்கு மனம் உள்ளதா? இல்லை. மனம் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட தன்மை வந்த காரணத்தினால்தான் பிறவி அப்படிங்கிறது ஒன்றுக்கே நம்ம உட்பட்டோம். அந்த மனதும் அப்படின்னு சொல்லக்கூடியது கலங்கமாக ஆணவம் என்ற மலத்தோடு சேரும் பொழுது அந்த ஆணவங்கிற மலம் கூடுனொன்னையே நான்கிற அந்த ஒரு தன்மை அதோடு வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போ அந்த மாறுபட்ட அந்த ஒரு நிலை மாறுது பாருங்க, அது என்ன அதுதான் அந்த மாறுபட்ட தன்மையை தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம். இறைக்கு அந்த மனம்ங்கிறது இல்லை. ஏன்? அது ஏகமாக அனைத்துமாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயுமே நான் தான் இருக்கும் பொழுது நான் தனியாக என்னை வேறுபடுத்தி பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே என்கிட்ட இல்லையே. சரிதானுங்களே? அதனால் அந்த மனம் என்ற மாறுபட்ட தன்மை இறையிடம் கிடையாது. அது அனைத்துமாயும் எல்லாமாயும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதுக்கு மாறுபட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இறைவனுக்கு மனம் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உண்டான கேள்விகளுக்கு பதில்கள். பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நிறைய கேள்விகள் கேளுங்க. நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு இல்லையா? தெரியலன்னா நானும் தெரிஞ்சு படிச்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக. ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்திகளில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.